இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் பர்கூர் நாட்டு மாடுகளின் பண்புகள் குறித்து ஈரோடு மாவட்டம் பர்கூர் கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பி கணபதி அவர்கள் தரும் தகவல்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் பா கணபதி, உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர், பர்கூர் மாட்டு ஆராய்ச்சி நிலையம். பர்கூர் மாடுகளானது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் பர்கூர் மலைக்குன்றுகளை தன்னுடைய பிறப்பிடமாக கொண்ட மாடுகளாகும். இம்மாடுகள் தன்னுடைய தோற்ற அமைப்பில் சிவப்பு நிறத்தில் வெண் புள்ளிகளை கொண்டு காணப்படும். அதாவது 10 முதல் 20% மாடுகள் முழுவதும் சிவப்பு நிறத்திலும் காணப்படும். இம்மாடுகள் நடுத்தர உடல்வாகுகளை கொண்ட மாடுகளாகும். இம்மாடுகள் பெரும்பாலும் காடுகள், அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள காடுகளிலேயே வளர்க்கப்படுகின்றன. இம்மாடுகளின் பயனானது பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் வேளாண்மையில் உபயோகப்படுத்தப்படுகின்றன. மலைப்பகுதியில் நிலமானது பெரும்பாலும் சமதளம் இல்லாமல் காணப்படுகின்றது. இங்கு மேற்கொள்ளப்படும் விவசாய வேலைகளுக்கு பர்கூர் மாடுகள் மிகச்சிறந்த வகையில் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. பர்கூர் மாடுகளானது மிகச்சிறப்பான முதல் 4 மாதங்கள், அதாவது ஆண்டின் முதல் 4 மாதங்கள் என்பது தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன் இங்கு விவசாய வேலைகளானது ஆரம்பிக்கப்படுகின்றது. இங்கு தென்மேற்கு பருவமழையை வைத்து விவசாயம் ஆரம்பிக்கப்படும் பொழுது பர்கூர் மாடுகளானது விவசாயிகளுடைய வீடுகளிலிருந்து ஒன்று சேர்க்கப்பட்டு அடர்ந்த காடுகளுக்கு மேய்ச்சலுக்காக அனுப்பப்படுகின்றது. அங்கு பர்கூர் மாடுகளானது வைத்து 7 முதல் 8 மாதங்கள் பராமரிக்கப்படுகின்றது. அங்கு பராமரிக்கப்படும் பர்கூர் மாடுகளை வைத்து பராமரிக்கப்படும் இடங்கள் பட்டி என்று அழைக்கப்படுகின்றது. இப்பட்டிகளானது நீர்நிலை, அதாவது இங்கு பர்கூர் மாடுகளினுடைய வாழ்விடத்தில் பாலாறு என்னும் ஆறு மிக முக்கியமான நீர்நிலையாக கருதப்படுகிறது. இவ்வாற்றை ஒற்றிய பகுதிகளில் பர்கூர் மாடுகளினுடைய பட்டிகள் அமைக்கப்படுகின்றது. இப்பட்டிகளில் மாடுகள் 7 முதல் 8 மாதங்கள் வளர்க்கப்படுகின்றது. அங்கு கிடைக்கும் மேய்ச்சல் மற்றும் புற்களை வைத்து இந்த மாடுகளானது தன்னுடைய தீவன தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது. எனவே பர்கூர் மாடுகள் பெரும்பாலும் 0 இன்புட் சிஸ்டம், அதாவது அதற்காக நாம் எந்த தீவன தேவைகளும் அளிக்கப்படாமல் வளர்க்கப்படுகின்றது. இவ்வாறு வளர்க்கப்படும் மாடுகளானது அடுத்த 7 முதல் 8 மாதங்கள் முடிந்த முன்னே இங்கு தென்மேற்கு பருவமழையின் கடைசி காலம் அல்லது தென்மேற்கு பருவமழை முடிந்தவுடன் பயிரானது அறுவடை செய்யப்பட்டவுடன் மாடுகள் திரும்பவும் தன்னுடைய உரிமையாளர்களுடைய வீடுகளுக்கு அழைத்து வரப்படுகின்றது. அந்த காலம் முதல், அதாவது ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை மாடுகள் வீடுகளினுடைய உரிமையாளர்களுடைய வீடுகள் வைத்து வளர்க்கப்படுகின்றது. அக்காலங்களில் வீடுகளில் அல்லது விவசாய எஞ்சிய பொருட்கள் மட்டுமே இம்மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கப்படுகின்றது. இத்தீவனங்களை கொண்டே இம்மாடுகள் நல்ல பலனை கொடுக்கும் வல்லமை படுத்தவை. பர்கூர் மாடுகளை பொறுத்த மட்டில் மற்ற மாடுகளை ஒப்பிடும்போது இம்மாடுகளின் நோய் பாதிக்கும் திறன் மிகவும் குறைவாக உள்ளது. எனவே இம்மாடுகளில் பெரும்பாலும் கால்நடை சிகிச்சை என்பது அளிக்கப்படுவதில்லை. அப்படியே அளிக்கப்பட்டாலும் மிக குறைவான அளவிலேயே அளிக்கப்படுகின்றது. பர்கூர் மாடுகள் பட்டிகளில் வைத்து வளர்க்கப்படும் போது அதனுடன் ஆண் இன மாடுகளும் வைத்து வளர்க்கப்படுகின்றது. எனவே ஒவ்வொரு வருடமும் ஒரு கன்றுகளை இம்மாடுகள் ஈனுகின்றன. இது விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குவதாக அமைந்துள்ளது. மேலும் தற்போது பர்கூர் மாட்டின் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள மாடுகள் மற்றும் விவசாயிகளிடம் உள்ள மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்குவதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளும் தங்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் மாடுகளில் பால் கறந்து அதனை சந்தைப்படுத்துகின்றனர். இதன் மூலமும் பர்கூர் மாடுகளை வளர்க்கும் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கின்றது. மேலும் பர்கூர் மாடுகளிலிருந்து பெறப்படும் சாணம் மற்றும் சிறுநீரின் மதிப்பு நல்ல அளவில் உள்ளது. மேலும் இதனை நல்ல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி நம் விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சாணத்திலிருந்து மண்புழுக்களை கொண்டு மண்புழு உரம் மற்றும் ஊதுபத்தி, சாம்பிராணி மற்றும் பஞ்சகாவிய விளக்கு, தெய்வத்தின் சிலைகள் ஆகியவை செய்து அதனை நல்ல முறையில் சந்தைப்படுத்துகின்றனர். ஆகவே பர்கூர் மாடுகளை பொறுத்தமட்டை குறைந்த தீவனத்தை கொண்டு நல்ல முறையில் வளர்க்க முடியும் என்பது திண்ணமாகும். பர்கூர் மாடுகளின் இனப்பெருக்க மேலாண்மை. பர்கூர் மாடுகளானது 2 முறையில் இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றது. ஒன்று
நேச்சுரல் மேட்டிங், அதாவது இயற்கை முறையான இனப்பெருக்கம், மற்றொன்று செயற்கை முறையான கருவூட்டல். மாடுகள் பட்டி முறையில் வளர்க்கப்படும் பொழுது அம்மாடுகளில் ஒவ்வொரு பட்டிக்கும் ஒரு ஆண் மாடுகள், அதாவது காளைகள் வளர்க்கப்படுகின்றன. இக்காளைகள் ஒவ்வொரு வருடமும் மற்ற அருகில் உள்ள கிடைக்காரர்கள் பட்டிக்காரர்களுடைய காளைகளோடு மாற்றம் செய்யப்படுகின்றது. எனவே மாடுகள் அதனுடைய சினைப்பருவ அறிகுறி தெரிந்தவுடன் இக்காளைகள் அதனை இயற்கை முறையில் இனப்பெருக்கம் செய்ய முற்படுகின்றன. எனவே அதனுடைய இனப்பெருக்க திறனானது மிக அதிக அளவில் உள்ளது. மேலும் பர்கூர் மாடுகளுக்கு தற்போது பர்கூர் மாவட்ட ஆராய்ச்சி நிலையம் மற்றும் தமிழக அரசினால் செயற்கை முறை கருவூட்டல் விந்து உற்பத்தி செய்யப்பட்டு ஒரு மாடு அல்லது 2 மாடுகளை வளர்க்கும் விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் அருகில் உள்ள கால்நடை மருந்தகங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. தேவையான விவசாயிகள் இந்த விந்தினை பயன்படுத்தி சினைப்பருவ அறிகுறியில் தென்பட்ட தங்களது பர்கூர் மாடுகளை அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று செயற்கை முறை கருவூட்டல் உறைவிந்து குச்சிகளின் மூலம் செயற்கை முறை கருவூட்டல் செய்து பயன்பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி கணபதி அவர்களை 090420585992 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்.